ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ரவை, தேங்காய் எல்லாமே வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா தேங்காய் பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். அதில் வந்துட்டு தேங்காயை நம்ம வருன்னு கலர் மாறுற அளவுக்கு வறுத்தெடுத்து திருப்பி மறுபடியும் ரவையும் அதே மாதிரியே வறுத்தெடுத்து பயங்கர வேலையாக கொடுத்துருந்துருப்பேன். இது சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரவை ஒரு டம்ளர் போட்டேன். அதுக்கப்புறம் பால் பவுடர் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும், பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் ஒரு கைப்பிடி அளவு, மறுபடியும் ரவை கலந்த அதே டம்ளரில் கல்கண்டு சேர்த்துக்கிட்டேன். இது முன்னாடி ஒரு டைம் செஞ்சுருந்தப்போ வெல்லம் தான் சேர்த்துக்கிட்டேன். கலருமே நல்லா இருந்துச்சு. இப்போ வெல்லம் வீட்டில் வாங்கி வைக்காததுனால நான் கல்கண்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு தேங்காவை நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே மொத்தமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாசத்துக்காக ஏலக்காய் 2 சேர்த்துக்கிட்டேன். நம்ம அந்த பாதாம் எடுத்து வச்சதும் கல்கண்டு வச்சுருந்தோம்ல, அது ரெண்டையுமே பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு அதையுமே அந்த ரவை, பால் பவுடர் ஏற்கனவே வச்சுருக்கோம்ல, அது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச தேங்காயும் அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உப்பு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெல்லம் இருந்ததை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கலர் கிடைக்கும், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருந்தேன். அதோடு ஒரு அரை ஸ்பூன் பக்கம் நெய் இருக்கும். விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour பக்கம் ஊற வச்சுக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரி போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் ஊறினா தான் அந்த ரவையெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றி வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பர் பதம், கேசரி பதம் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறமும் நம்ம தொடர்ந்து அடிப்பிடிக்காமல் ஸ்லோவிலே வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும். மறுபடியும் தேங்காயுமே நல்லா வேக வேக அதில் நல்லா எண்ணெய் பதம் வர்றது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரையாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நான் கம்மியாக தான் இருந்ததுனால ஈவினிங் சாப்பிட்டாலும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த எண்ணெய் நம்ம பிரிஞ்சு வர அளவுக்கு ரொம்ப நேரம் வறுக்கலை. ஓரளவு கேசரி பதம் நல்லா டைட்டாக வந்ததுக்கப்புறம் அப்படியே அந்த சட்டியிலே வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். முன்னாடி நான் கொடுத்துருந்த தேங்காய் ஸ்வீட்டுமே ரொம்ப நேரம் வறுத்தாலும் அதுக்கு தக்கன டேஸ்ட்டு வாசமும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்கிறது இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.